குட்டீஸுங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி பட்டன் பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். குட்டி குட்டியாக அழகாக பார்க்கும்போதே சாப்பிட தோன்ற இந்த பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த தயிரோடு நல்லா கலந்து விடுங்க. லைட்டாக பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்ததும் இதில் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மேலாக்க பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசு பிசுப்பாக மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் லைட்டாக தண்ணியை தெளிச்சிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன். முதல்ல 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை டைட்டாக பிசைஞ்சு எடுக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. திரும்பவும் 1 ஸ்பூன் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ மாவு நல்லா பர்ஃபெக்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கலாம். நல்லா ஊறினாதான் அந்த லேயராக கிடைக்கும் பாதுஷா. இப்போ நல்லா ஊறட்டும். அடுத்து ஜீராவை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அந்த 100 கிராம் மாவுக்கு இந்த சர்க்கரை இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கரைஞ்சிருக்கு சர்க்கரை. இதில் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கம்பல்சரி எலுமிச்சை சாறு பிழிங்க. பிழியாமல் விட்டிங்கன்னா சர்க்கரை அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடும். பாதுஷா சரியாக ஊறி வராது. இப்போ சர்க்கரை நல்லா கொதித்து அரை கம்பி பதத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கையில் லைட்டாக ஒரு மாதிரி கம்பி மாதிரி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ இதை எடுத்து மிதமான சூட்டுக்கு ஆற விட்டுக்கலாம். ஜீரா மிதமான சூட்டுக்கு ஆறதுக்குள்ளே மாவை உருட்டி பொரித்து எடுத்துருவோம். 20 நிமிஷம் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பட்டன் பாதுஷான்னு சொன்னேன் இல்லையா, அதனால் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி பட்டன் சைஸுக்கு இந்த பாதுஷாவை ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கை விரலால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஹோல்ஸ் மாதிரி போடாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிற மாவோட அளவுக்கு ஒரு 16 பட்டன் பாதுஷா கிடைக்கும். இப்போ திரும்பவும் இன்னொன்று செய்து காட்டுறேன் பாருங்கள். மாவை ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம பட்டன் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மிதமான சூட்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. குறைவான தீயில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்கள். போட்டதும் நல்லா எலும்பி வராமல் பொறுமையாக அது எலும்பி வரணும். அப்போ முக்கியமாக நீங்கள் வந்து எண்ணெயை ரொம்ப சூடு பண்ணாமல் இந்த மாதிரி போட்டதும் எழும்பி வரக்கூடாது. பொறுமையாக அந்த மாவுகள் எழும்பி வரணும். அப்போ தான் வந்து உள்ள அந்த லேயராக மாவு வெந்து வரும். மாவுகள் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிருக்கு. திருப்பி விட்டு இந்த பக்கமாக ஒரு 2 நிமிஷம் நல்லா இது வெந்து வரட்டும். நம்ம மாவாக போடும்போது எந்த சைஸில் இருந்தது, இப்போ போட்டதும் அது டபுளாக நல்லா எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக பாதுஷா கலருக்கு இந்த மாதிரி வந்ததும் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எண்ணெயை குறைவான தீயில் போட்டு எடுத்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக பாதுஷா ரெடியாகி வரும், எண்ணெய் குடிக்காது. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்கிற மாவுகளையும் இதில் சேர்த்துக்கலாம். பாதுஷா செய்ய முக்கியமாக ஜீரா பக்குவம் ரொம்ப முக்கியம், எண்ணெய் காய வைக்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் நீங்கள் சரியாக செஞ்சிங்கன்னா பாதுஷா பர்ஃபெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. மிதமான சூட்டில் இருக்கிற ஜீராவை இந்த பொரித்த பாதுஷாவை இதில் சேர்த்து நல்லா திருப்பி விடுங்க. 2 சைட் நல்லா திருப்பி விட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டோன்னா அந்த ஜீரா உள்ளே இறங்கி சாஃப்டாக பாதுஷா ரெடியாகி வரும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ மூடி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருக்கோம். அந்த பாதுஷா ஜீராவோட நல்லா ஊறி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டன் பாதுஷா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.